Hello guys, welcome to Gaily Go to YouTube channel. I am Savanakumar, Racing Educator. எஸ் இந்த வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒரு கொஸ்டினா சார் இதெல்லாம் நான் போட்டுருவேன்னா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஸ்டின் ஷோ பண்ணுவேன். பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணும், உங்களுக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண டைம் எவ்வளோ ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் என்னோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோட நீங்கள் ஸ்பீடாக போட்டுருந்தா சூப்பர், இல்லைனா என்ன கற்றுக்க முடியுதோ கற்றுக்குவோம். சரியா? எஸ்பா நீ டே 15 பார்க்குறோம், ஆல்ரெடி 14 டேஸ் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க பாருங்கள். டெய்லி ஒரு டாபிக், டெய்லி ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக. சரியா? எஸ் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிகினர் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டட் பேட்ச் லைவில் போயிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மென்டல் கால் பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. சரியா? எஸ் இதான்ப்பா கொஸ்டின். 10% இருக்காங்க. சரியா? 10% ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். எஸ் ஓகே, 10% இருக்காங்க. ஜிலேருந்து பி வரைக்கும் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன், சம் ஆஃப் தெம் ஃபேஸிங் நார்த், சம் ஆஃப் தெம் ஃபேஸிங் சவுத். ஓகேவா? ஓகே, நாட் மோர் தென் 2 adjacent person. ஓகே, ஃபேஸிங் சேம் டைரக்ஷன். ஏன்னா இப்போ 2 பேர் நார்த்தில் இருக்காங்கன்னா தேர்ட் ஒருத்தர் நார்த்தில் இருக்கக்கூடாது, 2 பேர் தான் இருக்கும். நாட் மோர் தென், அப்போ இவங்க கண்டிப்பாக சவுத்தாக தான் இருக்கணும், இவங்களும். கிளியரா? எஸ். நெக்ஸ்ட், கன்சிக்யூட்டிவ்லி ஆல்பபெட்டிக்கல் பர்சன் நாட் adjacent to each other. என்னன்னா ஏ சி இ இப்படி இருக்கலாம், ஏ பி இருக்கக்கூடாது, சிடி இருக்கக்கூடாது, டிசி இருக்கக்கூடாது, இல்லை டிஇ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கன்சிக்யூட்டிவ் ஆல்பபெட் இருக்கக்கூடாது. சரியா? எஸ். இப்போ சால்வ் பண்ணலாமா? ஓகே, எம் சிட்ஸ் 4th ஃப்ரம் 1 எக்ஸ்டிமெண்ட். ஓகே, அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா 1 2 3 4 இங்கே எம் வரலாமா? ஒரு பாசிபிள். எஸ். 5 6 7 8 9 10. ஓகே, இன்னொரு பாசிபிள் 2 3 4 எம் இங்கே 5 6 7 8 9 10 இங்கே ஒரு பாசிபிள். ஓகேவா? ஓகே, நமக்கு நார்த்தா சவுத்தான்னு தெரியாது. ஓகேவா? ஓகே, ஓ சிட்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் எம். அப்போ 2 பாசிபிள் இதுக்கும் எடுத்தாகணும். இப்போ இது வந்து பாசிபிள் 1 வச்சுக்கலாம், இது பாசிபிள் 2. சரியா? எஸ். ஃபர்ஸ்ட் பாசிபிள் என்ன எடுக்கிறேன்? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்தில் எம் 5 6 7 8 9 10 இது 1.1. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 இங்கே எம் 5 6 7 8 9 10. எதுக்காக சார் 2 எடுக்கிறீங்கன்னா இது 2.2. இப்போ எம்மை நான் நார்த்தில் போட்டு எம்மோட செகண்ட் ரைட் ஓ இங்கே போடலாம். அதே ஃபர்ஸ்ட் பாசிபிளில் எம் நான் சவுத்து போட்டு எம்மோட செகண்ட் ரைட் ஓ இங்கே போடலாம்ல. ஸோ இதுக்காக தான் இந்த 2 பாசிபிள். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தா எம் நார்த்து போட்டு எம்மோட செகண்ட் ரைட் ஓ போடலாம். நெக்ஸ்ட்டு ஓ சவுத்து போட்டு எம்மோட செகண்ட் ரைட் ஓ இங்கே போடலாம். ஓகே, வேர் போத் ஃபேஸிங் ஆப்போசிட் ஆக்ஷன். அப்போ எம்மும் ஆப்போசிட் ஆக்ஷன். எம் நார்த்னா ஓ சவுத், எம் நார்த்னா ஓ சவுத்து, எம் சவுத்துனா ஓ நார்த்து, எம் சவுத்துனா ஓ நார்த். கைஸ் ரொம்ப பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கடைசி வரை பாருங்க. சரியா? ஓகே, ஒன்லி 3% பிட்வீன் ஓ அண்ட் பி. 1 2 3 விட்டு பி நான் இங்கே போடலாம், பட் நான் போட மாட்டேன். பிகாஸ் வேறஸ் அட்லீஸ்ட் 1% சிட்ஸ் போத் சைட் ஆஃப் பி. இப்போ இங்கே பாருங்களேன், ஓவோட லெஃப்ட்டில் போட்டால் 1 2 3 விட்டு நான் பி இங்கே போடல, ஆனால் போடக்கூடாது. பிகாஸ் பியோட லெஃப்ட்லையும் ரைட்லையும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் பி எங்கே போடணும்? எங்கேப்பா கஷ்டம் இருக்கானோ? எல்லாம் நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுதுங்களே ஒரு கிளாஸ்லேயும். ஓகே, 1 2 3 விட்டு பி இங்கே போடலாம். இதில் 1 2 3 விட்டு பி இங்கே பார்த்தா 1 2 3 பி இங்கே. ஓகே, இதில் 1 2 3 இந்த சைடு போட முடியாது. 1 2 3 விட்டு பி இங்கே. கிளியரா? ஓகே ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன் ரைட் ஆஃப் பி 1 லெஸ் தென் லெஃப்ட் ஆஃப் கே. சூப்பர். அப்போ இந்த பாசிபிள் நான் பி நார்த்து போடுறேன். பி நார்த்து போட்டால் பியோட ரைட்டில் 1 2 3 4 5 6 7 8 இருக்கானா? 1 less than left of k where both facing same direction. அப்போ p facing நார்த்னா கேவும் ஃபேஸிங் நார்த்தாக தான் இருக்கணும். அப்போ இதை விட 1 மோரா கே இருக்கணும். அப்போ நான் கே இங்கே போடுறேன். கிளியரா? கே ஃபேஸிங் நார்த். ஓகே, பிகே அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓகே, இந்த பாசிபிள் ஒன்றும் இல்லை. இன்கேஸ் நான் பி இங்கே சவுத்தில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சா பியோட ரைட்டில் ஒருத்தர், அப்போ கேவோட லெஃப்டில் 2 பேர் இருக்கணும். அப்போ நான் கே இங்கே போடலாமா? போட முடியாது. இந்த இடத்துல கே போட முடியாது. பிகாஸ் நான் இங்கே போட்டேன்னா பியும் கேவும் எனக்கு அட்ஜசன்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்களேன், பி கே டஸ் நாட் அட்ஜசன்ட். கரெக்டு தானே? இப்போ நான் பி இங்கே நான் கே சவுத்து போட்டாதான் கேவோட இல்லையே கே வரலாம். அது அப்போ இன்னொரு பாசிபிள் வருதா? சூப்பர், எடுப்போம். பாசிபிள் எடுக்கிறது யோசிக்கவே கூடாது. மெயின்ஸ் வந்துட்டோன்னா பாசிபிள் எடுக்க யோசிக்கக்கூடாது. எஸ். நெக்ஸ்ட் இந்த பாசிபிள் பார்ப்போமா? இப்போ நான் பி நார்த்து போட்டேன்னா பியோட ரைட்டில் 1 2 3 4 5. ஓகே, இஸ் 1 less than left of k. அப்போ கே ஒரு லெஃப்டில் 6 இருக்கணும். 1 2 3 4 5 6 கே போட முடியாது. 1 2 3 4 5 6 கே போட முடியாது. இந்த பாசிபிள் போடவே முடியாதுப்பா. இந்த பாசிபிள் எனக்கு கேன்சல் ஆகுது.
சேம் இது கேன்சல் ஆனால் இப்போ இதுவும் கேன்சல் ஆகலை. ஏன்னா பி நடுவில் இருக்கனால பி ஒன்று கே இங்கே போட்டாகணும், இங்கே போட்டாகணும். பிகே அட்ஜஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த பாசிபிள் கேன்சல். அப்போ நம்ம அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாமா? ஈஸியாக பாசிபிள் கேன்சல் ஆகிடுச்சு பாருங்களேன். எஸ், இது கேன்சல் பண்ணிட்டு நம்ம இந்த கீழே வர பாசிபிளே போட்டுக்கலாண்ணே. புரியுதுல தெளிவா? ஈஸியாக தானே இருக்குது, இதுவரை ஈஸியாக தான் இருக்கும், இதுக்கு மேலே தான் இருக்குது. எஸ், இப்போ இதுவே பி இங்கே எம் ஃபோர்த்தில் இருந்துச்சு, ஒன்று விட்டு ஓ இங்கே ஓ ஃபேஸிங் சவுத். இப்போ நான் இன்கேஸ் பிஏ சவுத்து போட்டால் பியோட ரைட்டில் ஒருத்தர், ஒன் லெஸ் தென் கேவோட லெஃப்டில் 2 பேர் இருக்கணும். அப்போ நான் கே இங்கே போட முடியாது, கே இங்கே போடலாம், கேவோட லெஃப்டில் 2 பேர். கிளியரா? ஓகே. சேம் அதே மாதிரி இந்த பாசிபிள் பார்த்தா பி இங்கே ஃபோர்த்துனா எம் ஃபேஸிங் சவுத், ஒன்று விட்டு ஓ ஃபேஸிங் நார்த்தா? ஓகே. நான் பி நார்த்து போட்டால் பியோட ரைட்டில் ஒருத்தர், ஒன் லெஸ் தென் லெஃப்ட் ஆஃப் கே, கேவோட லெஃப்டில் 2 பேர் இருக்கணுமா? எஸ், கேவோட லெஃப்டில் 2 பேர் இப்படி போடலாம். இங்கே நான் பி சவுத்து போட்டால் பியோட ரைட்டில் 8 பேர், அப்போ கேவோட லெஃப்ட்டில் 8 பேர் இருக்கணும், அப்போ கேவோட லெஃப்ட்டில் 8 பேர். ஓகேவா? இதான்ப்பா பாசிபிள் வருது. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இது கொண்டு வந்துட்டீங்கனாலே ஓரளவுக்கு ஈஸி. இது போட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்குமா? இது வரைக்கும் போகிறது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்குமா? நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. பட் இதை போட்டால் நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஈஸியாக போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்லி 1% பிட்வீன் எல் அண்ட் என். என் ஹூ ஃபேஸஸ் சவுத். ஓகே, என் ஃபேஸஸ் சவுத்து, எல் என் ஆப்போசிட் இருக்கணுமா? ஓகே. ஒன்லி 1% பிட்வீன் எல் அண்ட் என். இன்னொரு விஷயம், நமக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் ஆல்பபெட்டிக் பர்சன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ எண்ணுக்கிட்டையும் ஓகிட்டையும் எனக்கு எண்ணு போடவே முடியாது. அப்போ நான் பீட்டை எண்ணு போடலாமா? பீட்டை எண்ணு போட்டு எல் இங்கே போட முடியுமா? போட முடியாது. பிகாஸ் எல் எம் அட்ஜசன்ட்ல வராது. அப்போ நான் பி எண்ணு பார்த்தா இங்கே தான் போட முடியும். கரெக்டா? எண்ணு இங்கே தான் போட முடியும். கரெக்டில்? எஸ், ஒன்று விட்டு எல் இங்கே தான் போட முடியும். எண்ணு ஃபேஸிங் சவுத்து, எண்ணு போய் ஆப்போசிட் டைரக்ஷனா? அப்போ எல் இங்கே தான் போட முடியும், இந்த டைரக்ஷனில். ஓகேவா? எஸ், இதில் பார்த்தா ஓகிட்டையும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, இங்கே பீட்டையும் போட முடியாது. பீட்டை எண்ணு போடலாமா? எண்ணு ஒன்று விட்டு எல் போட முடியாது இந்த பாசிபிள்லையும். இங்கே கே கிட்ட இங்கே பி போடலாமா? எண்ணு எஸ், கே கிட்ட இங்கே நான் எண்ணு போடலாம், எண்ணு இங்கே போட்டு எல் இங்கே போடலாம் இந்த பாசிபிளில். ஓகே. இதில் பார்த்தா ஓ போட முடியாது. இப்போ என் இங்கே எல் இங்கே. எஸ், என் ஃபேஸிங் சவுத்து, எல் ஃபேஸிங் நார்த்து. இந்த பாசிபிள் பாருங்க, இங்கே எனக்கு கேன்சல் ஆகுது. நாட் மோர் தென் 3% வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 3% இங்கே பாருங்க, இவன் 3 பேர் நார்த் வந்துட்டானா? பாசிபிள் கேன்சல். ஸோ இதில் பார்த்தா கே கிட்ட எம் கிட்ட போட முடியாது, இந்த இடத்துல எல்லும் போட முடியாது. அப்போ என் இங்கே எல் இங்கே. கரெக்டா? என் ஃபேஸிங் சவுத்து, அப்போ எல் ஃபேஸிங் நார்த். ஓகே, இந்த பாசிபிள் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்லி 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஐ. 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஐ. அப்போ நான் ஹச்சை எங்கே போடலாம்? ஹச்சை இங்கே போடலாமா? ஹச்சையும் இந்த இடத்துல தான் போட முடியும். ஹச்சை பக்கத்தில் ஏதாவது வர முடியும் பாசிபிள் இருக்கா? நெக்ஸ்ட் க்ளூ, மோர் தென் 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஜி. அப்போ நான் ஹச் இங்கே போட்டால் 1 2 விட்டு ஜி இங்கே போடலாம். ஹச் இங்கே போட்டால் 1 2 விட்டு ஜி இங்கேயும் போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் இமிடியட் நெய்பர் ஆஃப் என் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன். அப்போ என்னோட இமிடியட் நெய்பர் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷனா, எம்மோட இமிடியட் நெய்பர் கே ஃபேஸஸ் சேம் டைரக்ஷனா? அப்போ என்ன பக்கத்தில் இருக்கணும் சேம் டைரக்ஷன். அப்போ இவனும் சவுத்து, இந்த பாசிபிள் கேன்சல். இங்கே பாருங்க 3 பேர் சவுத் வந்துச்சா? பாசிபிள் கேன்சல். இங்கே என்னோட இமிடியட் நெய்பர் சவுத்து, இவனும் சவுத்துனா அப்போ இந்த பாசிபிள் கேன்சல். இந்த ஒரே ஒரு பாசிபிள் இதுதான் ஆன்சர் வரப்போகுது. இப்போ இந்த ஹச்சை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்துக்கலாமா? ஓகே, சரி போடுவோம். ஹச்ஆர்ஐ இல்லை ஹச்ஆர்ஐனே போடுவோம். ஏன்னா 2 பேருமே கன்சிக்யூட்டிவ் இருக்கனால என்னால் எதுவுமே கேன்சல் பண்ண முடியல. 1 2 விட்டு ஜி இங்கே போடலாம். ஜி இங்கே போட முடியுமா? போடலாம். நெக்ஸ்ட் ஜே எதை வச்சு கனெக்ட் ஆச்சா? அட்லீஸ்ட் 1. ஓகே, அட்லீஸ்ட் 2% பிட்வீன் ஐ அண்ட் ஜே. அப்போ நான் ஐ இங்கே போட முடியாது. கரெக்டா? ஐ இங்கே போட்டால் 1 2 விட்டு ஜே, கே பக்கத்தில் ஜே போட முடியாது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இது கே. கைஸ், பாசிபிள் எடுக்க மட்டும் மெயின்ஸில் யோசிச்சிடாதீங்க. அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் பாசிபிலிட்டிக்கே யோசிச்சிங்கன்னா எக்ஸாம் உங்களை யோசிக்காமல் முடிச்சிடும். என்ன, ஏன்னா இந்த கொஷின் ஈஸி தான். நீங்கள் டக்குன்னு போட்டிங்கன்னா, ஏன்னா எல்லாமே அப்படி அப்படியே ஃபெச் ஆகுது. பாசிபிள் மட்டும் தான் நிறையா போதும் ஒழிய மற்ற எதுவுமே இல்லை. நீங்கள் பாருங்க, நான் மற்ற எல்லாம் போட்டேன், ஹச்ஐக்கு மட்டும் எனக்கு வரல. ஹச்ஐக்கு மட்டும் டக்குன்னு ஒரு பாசிபிள் எடுங்க, எவ்வளோ நேரம் ஆக போகுது? இப்போ இந்த பாசிபிளில் ஹச்சை இங்கே போடுங்க, ஐ இங்கே போடுங்க. இதில் ஹச் இங்கே, ஐ இங்கே. ஓகே,
நெக்ஸ்ட் என்னது மோர் தென் 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஜே. அப்போ ஹச் 1 2 விட்டு ஜே இங்கே போடலாமா? அட்லீஸ்ட் 2% பிட்வீன் ஜே அண்ட் ஐ. 1 2 விட்டு ஐ இங்கே போடலாமா? போடலாம். அப்போ ஐயும் ஜேவும் 2% அட்ஜசன்ட்ல இருக்கணுமா? 2 விட்டு அப்போ நான் ஜி இங்கே போடுறேன். இதில் கரெக்டா மோர் தென் 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஜே. எஸ், ஹச் அண்ட் ஜே இது வரான். ஜி ஹூ ஃபேஸஸ் நாட் டூ. ஓகே, வேற இமீடியட் நெய்பர் ஆஃப் n ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் போட்டாச்சு. அட்லீஸ்ட் 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஐ. அட்லீஸ்ட் 2 பிட்வீன் ஹச் அண்ட் ஐ எல்லாம் போட முடியல ஜேக்கும் ஐக்கும். அப்போ நான் ஜியை தூக்குறேன். அங்கேருந்து இந்த இடத்துல ஜேவை போட்டு இங்கே ஜி போடுறேன். இங்கே ஜே, இங்கே ஜி. கிளியரா? எஸ், ஜே ஜி கரெக்டாக இருக்கா? ஜேவும் ஹச்சும் சேம் டைரக்ஷனில். இப்போ ஹச் நார்த்னா ஜே நார்த்து. ஓகே, அப்போ இவன் கண்டிப்பாக சவுத்தாக தான் இருந்தாகணும். ஓகேவா? இப்போ ஐ என்ன டைரக்ஷன்? ஐ என்ன டைரக்ஷன் பாருறோம். சவுத்து போடலாமா நார்த்து போடணுமா? சரி இருக்கட்டும், இந்த பாசிபிள் செக் பண்ணலான்னு ஹச்சு போட்டாச்சு. மோர் தென் 2னா அப்போ இங்கே ஜி, இதில் இங்கே ஜே, இங்கே ஜே போட்டால் வந்துருச்சு. ஓகே, ஜி ஹூ ஃபேஸஸ் நார்த்து. ஓகே, அப்போ இவன் கண்டிப்பாக சவுத்து. ஹச்சு பார்த்தா ஹச்சு நார்த்தா? எஸ், ஹச் நார்த்து. கரெக்டா? அட்லீஸ்ட் 2% பிட்வீன் ஜே அண்ட் ஐ. ஜேக்கும் வைக்கணும்ல. அப்போ ஹச் நார்த்து. 2 பாசிபிள் எதை வச்சுப்பா கேன்சல் பண்ணுறது? ஆல்பபெட் பர்சன் எதாவது இருக்கா? ஜேபி இல்லை, ஜி பக்கத்தில் ஹச் இல்லை, ஹச் பக்கத்தில் ஐஜே, ஹச் பக்கத்தில் ஐஜே இல்லை, ஜே பக்கத்தில் கேஎல் இல்லை, எல் பக்கத்தில் எம்என் இல்லை, என் பக்கத்தில் எல்லு, என் பக்கத்தில் எல்லு, எம்ஓ இல்லை, கே பக்கத்தில் என்னும் இல்லை, இதுவும் வருது. 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஐ. இதுலேயும் ஹச் ஐ போட்டாச்சு. மோர் தென் 2% பிட்வீன் ஹச் அண்ட் ஜி. ஹச்சுக்கும் ஜிக்கும் உள்ள மோர் தென் 2. ஜி ஃபேஸஸ் நார்த்து. இங்கே பாருங்க, ஜி ஃபேஸஸ் நார்த்து. பட் இங்கே ஜி ஃபேஸிங் நார்த் போட முடியல. ஸோ இந்த பாசிபிள் கேன்சல். இதான்ப்பா ஆன்சர். பார்த்தீங்களா? நான் எதை போடாமல் விட்டு, நான் இதை மேபி விட்டுக்கலாம் அந்த பாசிபிள் போடாமல். பட் எனக்கு ஆன்சர் இதான் வருது. கைஸ் கிளியரா? அது பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். ஏன் சார் இது இவ்வளோ நான் போட்டு 5 மார்க் எடுக்கணும்னா, உங்கள் லாஸ்ட்டில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 மினிட்ஸ் இருக்குது, எதுவுமே போட முடியல. இந்த கொஸ்டின் தான் போட முடியுதுன்னா இதை போடுறதுக்கான தைரியத்தை வர வைக்கிறது தான் செஷன். சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியுது நான் இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணி என்னால் போட முடியுதுன்றப்போ நீங்கள் பென் பேப்பரில் போட்டால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆன்சர் பார்த்துக்கலாமா? ஜிபிஜே எம்ஹெச் ஓஎல்ஐ என்கே. சூப்பர், போட்டாச்சு. நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. அவ்வளோதான். எனக்கு ஆன்சர் நான் போகிறது கரெக்டாக வரணும். எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜே. ஜேவோட செகண்ட் லெஃப்ட் ஜே. இங்கே ஜேவோட செகண்ட் லெஃப்ட் பார்த்தா ஹச். ஹச் ஆப்ஷன் இல்லை. 4th டு ரைட் ஆஃப் என்ன? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். எஸ், ஆப்ஷன் பி. ஆன்சர் கிளியராப்பா? எஸ். இந்த 3 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது கொஸ்டின் நம்பர் 3, இது கொஸ்டின் நம்பர் 4. நீங்கள் போட்டிருக்க ஆன்சரை வச்சு போடுங்க. சரியா? தேங்க்யூ.